இந்த பூமியில கர்த்தருடைய நாமம் நம் மூலமாக என்றென்றைக்கும் மகிமைப்படணும். நம் மூலமாக தூசிக்கப்பட எந்த ஒரு காரியத்தையும் நம்ம இடம் கொடுக்க கூடாது. நான் சொல்றேன் 23 படி சொல்ல முடியும், ஜனமாகி இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனம் உண்டோ? ஏன் நான் சொல்றேன், இந்த ஜனத்துக்காக தேவன் எவ்வளவு பெரிய பெரிய காரியம் பண்ணாரு தெரியுங்களா? யோசிச்சு பாருங்க. அவருடைய நாமம் இந்த ஜனங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டதுனால இந்த ஜனங்களுக்காக தான் செங்கடலை 2 பிளக்க ஆரம்பிக்கிறார். சாதாரணமான விஷயம் கிடையாது. சில பேர்லாம் சொல்லுவாங்க, இந்த காலத்து இந்த அற்புதத்தை நம்பாத ஆட்களை சொல்லுவாங்க, இடுப்பளவு முழங்கால் அளவு தான், அதில் அப்படியே தள்ளி அப்படி நடந்து போனாங்க, அதெல்லாம் பெரிய அற்புதம்னு சொல்ல முடியுமா அப்படின்னு. சரி, ஓகே, அவங்க சொல்ற கணக்கின்படி இந்த கால் அளவு இடுப்பளவு இருந்துச்சுன்னா கூட பார்வோனும் அவருடைய சேனையும் மூழ்கி போய் செத்து போனாங்களா, அது எந்த கணக்கில் கொண்டு போய் சேர்க்க முடியுமா? மூழ்கடிச்சார்னு போடப்பட்டிருக்கு. அப்போ அதை எங்க போய் அவங்களும் இது சொல்ல போனா அவங்கள ரதத்தில் வந்தவங்க. அதுதான் கொஞ்சம் யோசிக்கணும். சும்மா யாரோ ஒருத்தவங்க வந்து அற்புதம் இல்லாது இல்லை இது இல்லைன்னு சொன்னாங்கன்னா அந்த காரியத்தை எடுத்துக்கொள்ள கூடாது. பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு மிராக்கிள். இந்த ஜனத்துக்காக, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், அந்த ஜனத்துக்காக எவ்வளவு விஷயத்தை கர்த்தர் பண்றாரு பாருங்க.